வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி பலன்கள். ஆனால் இந்த குரு பயிற்சி பலன்கள் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. குரு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே எல்லா விதமான பலன்களும் கொடுத்துரும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குது, ராகு கேது பகவானுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, அப்போது குரு பகவான் எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பாருன்றது அலசி ஆராய்ச்சி பலன்கள் சொல்கிறது தான் உத்தமம். குரு பகவான் பாதகமாக இருந்தாலோ அல்லது சாதகமாக இருந்தாலோ அவர் ஒரு நல்லது செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மாடு கறக்கிறதுக்கும் பூனை குடிக்கிறதுக்கும் சரியாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? குரு பகவான் நல்லது பண்ணுறாரு, சனி பகவான் கெட்டது பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது இந்த 4 கிரகங்களுடைய அமைப்புகளும் ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு பலன் சொன்னால் மட்டுமே அந்த பதிவு பூர்த்தியாக இருக்கும். அந்த பதிவு வந்து நிறைவு பெருகும். நமக்கு நம்ம ராசிக்கு உண்டான பலன் இதுதான் அப்படின்றது முழுமையடையும். இப்போ குரு பகவான் மேச ராசியில் இருந்தவர், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தவர், கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்துக்கு, ரிஷப ராசிக்கு, தனுசு ராசிக்கு 6வது பாவகத்துக்கு மே மாதம் 1ஆம் தேதி, சித்திரை மாதத்துக்கு 18ஆம் தேதி புதன்கிழமை பயிற்சி அடைகிறார். 6வது பாவகத்தில் நம்ம ராசிநாதன் போய் மறைஞ்சிருக்கிறாரே அப்படின்னு சங்கடப்பட வேண்டாம். பகை ஆகிறாரே அப்படின்னு சங்கடப்பட வேண்டாம். ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் 3 நட்சத்திரத்தில் பயணிப்பார். ஃபஸ்ட்டு பயணிக்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதத்துக்கு குரு பகவான் இருக்க போகிறார். செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகிறார். செப்டம்பர் வரைக்கும் பெருசாக உங்களுக்கு சங்கடங்கள் தராது. 6வது பாவகத்தில் குரு மறைஞ்சாலும் சூரிய பகவானுடைய சாரம் வாங்கிய குரு பகவான் தனுசு ராசி நண்பர்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக தரமாட்டார். உங்களுக்கு பெருசாக குரு பயிற்சி ஆனதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பெருசாக உங்களுக்கு மாற்றம் வராது. இருக்கிற வேலை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஆவரேஜாக தான் போய்கிட்டு இருக்கோம். தொழில் வளர்ச்சியோ தன வளர்ச்சியோ ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக தாங்க போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பாதிப்பு எப்போ உங்களுக்கு தெரியும்? பாதிப்புன்றதை விட உங்களுக்கு மாற்றங்கள் எப்போ உங்களுக்கு தெரிய வரும்? நம்ம ராசியாதிபதி பலவீனமாக இருக்கிறாரு, அதனால தான் இந்த மாதிரி சங்கடங்கள் நமக்கெல்லாம் வருது போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்போ தெரியுமா உணருவீங்க? செப்டம்பர் 13ஆம் தேதி தான் உணருவீங்க. குரு பகவான் 6வது பாவகத்தில் மட்டும் நமக்கு வக்ரம் வராரு, அது வேறு விஷயம். ஒரு வருஷம் 14 நாள் 379 நாட்கள் குரு பகவானுடைய பயிற்சி காலம் ரிஷபத்தில் மட்டும். அப்போது 379 நாளுக்கும் உங்களுக்கு பாதகமே வரும் அப்படின்னலாம் நினைக்காதீங்க. அதில் 4.5 மாதத்துக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் பாதகம் வராது. செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டு உங்களுக்கு 100% பாதகம்தான். நல்லது நடக்குன்னு சொல்லவே மாட்டேன். ஏன் நல்லது நடக்காது, பாதகம் அடைகிறார் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில், கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் வருவார். 40 டிகிரியிலிருந்து 53 டிகிரி வரைக்கும் வருவார். 40 டிகிரியிலிருந்து 53 டிகிரி வரைக்கும் குரு பகவானை வரார்னா ஏற்கனவே மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அவர் பயணிக்கிறதும் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில். அப்போ யோகமாவார். குரு சந்திர யோகமாக வருவார். புரோஜனம் இல்லை, பிரயோஜனம் கிடையாது. அப்போ எந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்னா, ஃபஸ்ட்டு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வரும். வண்டி வாகனங்களால் தனுசு ராசி நண்பர்களுக்கு தொல்லைகள் வரும். வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் வரும். பொருளாதாரத்தில் பாதிப்பு வரும். சரி, அதிலிருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா சார்? பரிகாரங்கள் ஒன்றும் வேண்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருது. இங்கே பாருப்பா, நான் செப்டம்பர் மாதத்துக்கு மேற்கொண்டும் நான் கெடுத்து விடுவேன், உங்கள் வேலையை கெடுத்து விடுவேன், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே கருத்து வேறுபாடு கொடுத்துருவேன், வாகனத்தில் போனீங்கன்னா கீழே விழுந்து கை காலை உடைக்க வச்சுருவேன், இதெல்லாம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டணும்?
அந்த 4.5 மாதம் கழித்து அந்த மாதிரி சங்கடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை நம்ம பார்த்துக்கிடணும் இல்லைங்களா? போகிற பாதை, நம்ம போயிட்டுருக்கிற பாதை 11வது கிலோமீட்டரில் பள்ளம் இருக்குதுன்றது முன்கூட்டி தெரிஞ்சு போச்சுன்னா 12வது கிலோமீட்டரில் போகும்போது 13வது கிலோமீட்டர் வருது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குதுன்றது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேகமாக போவோமா சூதானமாக போவோமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அப்போது செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பாதிப்புகள் கொடுக்கறது எத்தனை நாளைக்கு கொடுக்கும்னா ஜனவரி மாதம் வரைக்கும் கொடுக்கும். 2025 வருஷம் ஜனவரி மாதம் முழுவதும் 5 மாதத்துக்கு கொடுக்கும். 5 மாதம் ஓரளவுக்கு வேலையே போயிட்டா கூட, இருக்கிற வேலையே போயிட்டா கூட 5 மாதம் சமாளிக்கிற அளவுக்கு ஒருத்தருக்கு பலம் இருக்கும். சரிங்களா? வேலை போகாது, அப்படி வேலை போயிட்டாலும் 5 மாதத்தை சமாளிச்சுக்கிற அளவுக்கு நிச்சயமாக ஒருத்தருக்கு அந்த பலம் இருக்குன்னு நினைக்கிறேனுங்க. அதனால் செப்டம்பர் மாதத்தில் இருந்த மட்டும் நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருந்தால் போதுமானது. கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வரக்கூடிய சங்கடம் விவாகரத்து வரைக்கும் போயிடும். ஒன்று, வண்டி வாகனம் அப்படின்றது இந்த தருணத்தில் கண்டிப்பாக சொல்கிறேன் தொந்தரவுகள் வந்துடும். ஏன்னா 8க்குடைய சந்திரன் நமக்கு பாதகத்தை தான் கொடுப்பாரே தவிர சாதகத்தை தரமாட்டார். 8க்குடைய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். அதாவது உடல் ஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், படிப்பு ஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே 2ஆம் இடம் தான். அந்த 2வது இடத்தை பார்க்குறாரே குரு, அந்த இடத்துல அவருக்கு என்ன போஸ்டிங் அப்படின்னா நீச்சம். உச்சமாகக்கூடிய சந்திரன், அதாவது ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாவார். சந்திரன் உச்சம் எங்கே ஆகிறாரோ அந்த இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி குரு பகவான் எங்கே நீச்சம் ஆகிறாரோ அந்த இடங்களை பார்க்குறாரு. அப்போ நான் எந்த மாதிரியான சங்கடங்கள் வரும்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப பலவீனத்தை ஏற்படுத்திடும். போகாத இடத்துக்கெல்லாம் போனன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கெல்லாம் செஞ்சன்னு பேர் வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு சூதானமாக இருங்க நண்பர்களே. இந்த தருணத்தில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடலாம், லாட்ரி சீட்டு வாங்கலாம். தயவு செய்து வேண்டாம். குரு பகவானுடைய பயிற்சி காலம் 1 வருஷம், 1 வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கணும் இல்லைன்னா நான் சொல்ல வரலைங்க. இந்த 5 மாத காலம் பொறுமையாக இருந்தால் நிம்மதியாக இருப்பீங்க. இந்த 5 மாத காலத்தில் ஏதாவது சங்கடங்களில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா குரு பகவான் 7வது பாவத்துக்கு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணால் கூட இந்த சங்கடத்துலேருந்து விடுபடுறதுக்கே 2 வருஷம் ஆகி போயிடும். ஒரு 10 லட்ச ரூபா கடன் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு 10 நிமிஷத்தில் அந்த கடனை கட்டிவிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. அன்னைக்கு சம்பாரித்து அன்னைக்கு பொழுது போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது 10 லட்ச ரூபாய் கடன் இன்றைக்கி பெருசு. 10 லட்ச ரூபாய் கடனை கட்டணும்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷம் ஆகும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு 7ல் குரு வந்து மட்டும் என்ன பிரயோஜனம், 9ல் குரு வந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? 12வது மாடியிலேருந்து விழறதுக்கும் 1வது மாடியிலேருந்து விழறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆழம் தெரியாமல் கால் விடுறதுக்கும் ஆழம் தெரிஞ்சுக்கிட்டே கால் விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த செப்டம்பர் டு ஜனவரி பாதகம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு நீங்கள் தயாராகிடுங்க. அதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு யோசனைகள் செய்துக்கோங்க. பொறுமையாக இருக்கிறது, நிதானமாக இருக்கிறது, சூதானமாக இருக்கிறது எல்லாம் ஒன்று தான். அந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளார 10 வாரத்தை பேசுகிற இடத்துல 2 வாரத்தை பேசிக்கிட்டோம் தொந்தரவு இல்லை. வான்னு சொல்கிறதுக்கும் வாடின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. வாயான்னு சொல்கிறதுக்கும் வாங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை வாய்ப்பு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த நேரத்தில் செய்ய வேண்டாம். அடுத்தவனுக்கு காசு பணம் கொடுக்கலாமா, அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டாம். வண்டி வாகனம் எடுத்தால் நான் 100ல் போகிறேன் சார், 150ல் போகிறேன் சார், தேவையில்லை. செப்டம்பர் 13லேருந்து ஒரு பைக் எடுத்தால் 40-50ல் போங்க, ஒரு கார் எடுத்தால் 60-70ல் போங்க. ஆனால் 1 மணி நேரம் போகக்கூடிய இடத்துக்கு 1.5 மணி நேரம் போங்களேன். யார் வேணான்னு சொன்னால்? பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் 6வது பாவகத்தை குரு தனுசு ராசி நண்பர்களுக்கு பெருசாக பாதிப்பு கொடுக்காது. இப்போ கூட 6வது பாவகத்தில் குரு அப்படின்றத விட அது உங்களுடைய ராசிநாதன் ஆயிட்டார். 8வது பாவகத்துக்கு அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரம் வாங்க போகிறாரு. அதுதான் நமக்கு பாதிப்பு கொடுக்குமே தவிர வேறு மாதிரி பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. இது ஜனவரி மாதத்துக்கு மேற்கொண்டு
செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது, ஏன்னா செவ்வாவுக்கு 2 இடங்கள் இருக்குது. தனுசு ராசிக்கு 5வது பாவகம் வந்துடுறாரு, 12வது பாவகம் வந்துடுவார். அப்போ குரு மங்கள யோகம் வந்துடும். அது நம்ம கொஞ்சம் பரவாயில்லையாகவே இருக்கும். சொந்தமாக வீடு வாசல் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். அல்லது ஏற்கனவே இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல வீடு கட்டிக்கிடலாம். இல்லை இருக்கிற வீடு நீங்கள் ஆல்ட்ரேஷன் புதுப்பிக்கலாம். இந்த மாதிரி மனை சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகளெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு தயாராகிடுவீங்க. அது ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்கும். 379 நாட்களில் பாதகம் அப்படின்றது 5 மாதம். 5 மாதத்தை தாண்டிட்டிங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு பெருசாக பாதகம் கிடையாது. இதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தன்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்கள் மாறுபடும். தனுசு ராசியில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிற மாதிரி 10 வயசில் இருக்கிற தனுசு ராசி நண்பருடைய எதிர்பார்ப்பு வேறு, 50 வயசில் இருக்கிற தனுசு ராசி நண்பருடைய எதிர்பார்ப்பு வேறு. அப்போது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுமையை அடையுமா, நிறைவு பெறுமான்றது உங்களுடைய ஜாதகத்துலேயும் ஒரு முறை நம்ம பார்த்துக்கிற மாதிரி வரும். ஏன்னா கோட்சார ரீதியாக அவங்க ராசியாதிபதி பலவீனமாகிடுவார். அப்போ ஜென்ம ரீதியாக அவங்க ராசியாதிபதி பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா, யார் திசை நடக்குது, யார் புத்தி நடக்குது, யார் அந்தரம் நடக்கிறதுன்னு பார்த்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? அப்போது மற்ற நேரத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம் பார்க்குறோம் பார்க்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். இந்த மாதிரி நேர காலங்களில் நம்மளுடைய ஜாதகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவசியமான விஷயம். உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் முழுமையாக வேதகால முறைப்படி உங்களுடைய ஜாதகத்தை கணக்கு போட்டு பாருங்கள். அப்படி உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகம் அனுப்பி வைங்க. ஜாதகத்தை கணித்து முழுமையாக நிறைவாக வேதகால முறைப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேனுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.